ஹஸ்த விசேஷம். கழுத்து வர்ணனையான பின் அம்பாளுடைய கரத்தின் விசேஷத்தை 70, 71 ஆகிய 2 ஸ்லோகங்களில் சொல்கிறார். பத்மத்தோடுதானே கரத்தை ஒப்பிடுவது. அதற்கு ஏற்ப முதல் ஸ்லோகத்தை பத்ம சம்பவரான பிரம்மாவை சம்பந்தப்படுத்தியும், இரண்டாவது அவருக்கு தாயான பத்மாவதியை சம்பந்தப்படுத்தியும் பாடியிருக்கிறார். சுவாமி சிக்ஷணம் செய்யும் போது ரக்ஷணம் தருபவள் அம்பாள், தண்டிப்பது தகப்பனார் கடமை என்று அவர் காட்டினால், தயை தாய் ஸ்வரூபம் என்று அவள் காட்டுவாள். பிரம்மா பரமேஸ்வரன் மாதிரியே 5 தலைகளை வைத்துக்கொண்டு தப்பு காரியம் பண்ணினபோது பரமேஸ்வரன் சிக்ஷணமாக அவருடைய ஒரு தலையை கிள்ளி போட்டு அவரை சதுர்முகனாக ஆக்கினார் என்று கதை. அவருக்கு 4 தலை எப்படி தப்பியது? தலை தப்ப அந்த தம்பிரான் செய்த புண்ணியம் காரியம் என்ன என்று ஆச்சாரியால் ஸ்லோகம் 70 சொல்கிறார். அபயம் என்று அம்பாளிடம் ஓடினதுதான் அந்த காரியம் என்கிறார். முன்னே ஸ்லோகம் 4 இவள் ஹஸ்தத்தால் அபயம் காட்டாமல் சரணத்தாலேயே கொடுத்து விடுகிறவள் என்கிறவர் இங்கே கல்பனை அழகுக்காக அதையே மாற்றி சொல்கிறார். அம்பாளுக்கு எத்தனை ஹஸ்தம்? 4. பிரம்மாவுக்கு மிஞ்சின சிரசு எத்தனை? அதுவும் 4. பிரம்மா யார்? சரசிஜ பவன், தாமரையில் உதித்தவர் என்கிறார். அம்பாளுடைய ஹஸ்தமும் தாமரை மாதிரி இருக்கிறது. தோள்பட்டையில் இருந்து வரும் அவளுடைய புஜம் தாமரை தண்டு மாதிரியும், அதன் முடிவில் வரும் ஹஸ்தம் தாமரை பூ மாதிரியும் இருக்கிறது. தாமரைக்கு தாமரை ஜாதி அபிமானத்தினால் உபகாரம் பண்ணும் தானே. அதனாலேயே தாமரையில் பிறந்தவர் தன் ஒவ்வொரு சிரசுக்கும் அம்பாளின் ஒவ்வொரு தாமரை ஹஸ்தத்திடம் அபயம் கேட்டு பிரார்த்தித்துத்தான் அந்த சிரசுகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்கிறார். அம்பாளுடைய ஹஸ்தத்தை தாமரை என்று சொன்னது அதை குறைவுபடுத்திவிட்ட உவமை என்று அப்புறம் ஆச்சாரியாளுக்கு தோன்றிடவே பிழை திருத்தம் பண்ணி அடுத்த ஸ்லோகத்தை கொடுத்திருக்கிறார். லக்ஷ்மி சம்பந்தப்படுத்தி, பத்ம தளங்களின் நுனி பாகம்தான் அதில் ஜாஸ்தி சிவப்பாக இருப்பது. அம்பாளுடைய பத்மஹஸ்தத்தில் தளங்களின் ஸ்தானத்தில் உள்ள விரல்களின் நுனியோ அதையும் விட சிவப்பாக இருக்கிறது. சாயம் கீயம் பூசிக்கொள்ளாமலேயே இந்த காந்தியை பத்மம் எங்கேயாவது பெற முடியுமா? தப்பாக உபமானம் சொல்லிவிட்டோமே. ஆனால் அம்பாள் கொடுத்த வாக்கால் தானே சொன்னோம். அது தப்பாக சொல்ல இடம் கொடுக்குமா? அதனால் இன்னும் கொஞ்சம் கல்பனா சக்தியை ஓட்டி பார்த்து சமாதானம் கிடைக்கிறதா பார்ப்போம் என்று நினைத்திருக்கிறார். அப்படி ஒன்று கிடைத்ததைத்தான் ஸ்லோகமாக பாடி கொடுத்திருக்கிறார். என்ன சமாதானம்? பத்மத்துக்குள்ளே லக்ஷ்மி வாசம் பண்ணுகிறாளே, அவளுடைய பாத பத்ம சம்பந்தமும் அதற்கு கிடைப்பதில் அதற்கு இரட்டிப்பு காந்தி கிடைத்திருக்கும். அது மட்டுமில்லை, அவள் சரணத்தில் அரக்கு நலங்கு வேறே பூசிக்கொண்டு அந்த விரல்களால் விளையாட்டாக பத்ம தலங்களின் நுனிகளை நிமிண்டிக் கொண்டிருக்கலாம். அப்போது அந்த சிவப்பும் சேர்ந்து காந்தி மும்மடங்கு ஆகுமோ இல்லையோ? அப்போதாவது அது கொஞ்சம் சிறிதளவு அம்பாளுடைய ஹஸ்த காந்தியை பெற்றதாயிருக்கட்டும் என்று ஒரு மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறார். அப்போதும் கூட பத்மம் அம்பாளின் ஹஸ்த சோபையை பெற்றுவிட்டதாகச் சொல்லாமல், கயாச்சித்வா சாமியம் பஜது கலையா, எப்படியோ கொஞ்சம் ஒரு பிராக்ஷன் சமதை அடையட்டும் என்று சொல்கிறார். லக்ஷ்மியை சொன்னதால் அம்பாளுடைய ஹஸ்தம் சகல ஸ்ரீயும் தரும் என்று தாத்பரியம். ஞானப்பால் கேசாதி பாத வர்ணனையில் அப்புறம் வசோஜத்தை மார்பகத்தை பற்றி ஸ்லோகங்கள் பாடியிருக்கிறார். அதில் ஒன்றில் ஸ்லோகம் 73 அம்பாளுடைய க்ஷீரம் அமிர்தம் இல்லை, அமிர்தத்திற்கும் மேல் என்பதற்கு காரணம் காட்டுகிறார். என்னவென்றால், அமிர்தம் சாப்பிட்ட தேவர்கள் நித்திய யவ்வனமாக இருப்பவர்கள், அதாவது நடுத்தர வயசாகவே இருப்பவர்கள். கிழத்தனம் அடையாதவர்கள். அம்பாளுடைய க்ஷீரத்தை பானம் பண்ணிய கணபதியும் சுப்பிரமணியமுமோ நடுத்தர வயசு கூட போகாமல் நித்திய பாலகர்களாகவே என்றும் இளையா என்னும்படி இருக்கிறார்கள் என்கிறார். குமாரவ் அத்யாபி இன்றைக்கு கூட பாலகர்களாக இருக்கிறார்கள். என்ன தாத்பரியம்? காமமே தெரியாத ஞானமூர்த்திகளாக அந்த 2 பேரையும் அம்பாளுடைய க்ஷீர மகிமை பண்ணிவிடுகிறது என்பதுதான். அவிதித வது சங்க ரசிகவ் குமாரவ், ஸ்திரீபோகம் இன்ன என்றே தெரியாத குழந்தைகள் என்று தாமும் அப்படியே இருந்த பகவத்பாதாள் சொல்கிறார். கௌமாரம் என்ற குழந்தை பருவத்தில் இருந்து நடுவயசான யவ்வனத்திற்கு போன தேவர்கள் அப்புறம் கிழத்தனம் வராத அமிர்தபானக்காரர் ஆனவர்கள். நித்திய யுவாக்கள் ஆனதால் அவர்களுக்கு சிற்றின்பம்தான் ஒரே நாட்டம். அதனால் க்ஷீரசாகர அமிர்தத்தை விட சௌந்தரிய சாகரமான அம்பாளின் க்ஷீராமிர்தம் ரொம்ப ரொம்ப உசத்திதானே. தக்ஷணத்தில் கணபதி பிரம்மச்சாரி, சுப்பிரமணியர், வள்ளி தேவசேனா சமேதர்,
வடக்கே சுப்பிரமணியர் தான் பிரம்மச்சாரி, கணபதி சித்தி புத்தி அல்லது வல்லபா சமேதர் பிரம்மச்சரிய பராகாஷ்டையாக எல்லை கோடியாக இருந்த ஆச்சாரியாள் தக்ஷண தேச கணபதியையும் உத்தர தேச சுப்பிரமணியத்தையும் ஒன்று சேர்த்து பாடியிருக்கிறார். அம்பாளுடைய க்ஷீரம் ஞானப்பால் என்று காட்டியிருக்கிறார். தமிழ் குழந்தை தான் பெற்ற ஞானத்தை கவியாக்கி எல்லோருக்கும் தருகிற ஞான கவிகளையும் அம்பாளுடைய ஸ்தன்யம் பால் சிருஷ்டி பண்ணிவிடுகிறது என்று அப்புறம் ஒரு ஸ்லோகத்தில் 75 சொல்கிறார். அம்மா, உன்னுடைய ஸ்தன்யம் ஞானம், கருணை, சௌந்தரியம், இன்னும் என்னவெல்லாம் உத்கிருஷ்டமானது உண்டோ அவ்வளவையும் பிறப்பிக்கும் உன் ஹிருதயத்தில் இருந்தே வருவது. ஹிருதயதா பய பாராவரகா பரிவகதி, ஹிருதயத்தில் இருந்தே சமுத்திரமாக பெருகுகிறது. அது அறிவு, கலை இவற்றுக்கு தெய்வமான சாக்ஷாத் சரஸ்வதியின் சாரம் போன்றது. சாரஸ்வத மிவ, அந்த ஞானப்பாலை நீ தமிழ் குழந்தைக்கு ஊட்டினாய். திராவிட சிசு தமிழ் குழந்தை என்கிறார். ஊட்டினதால் என்ன ஆச்சு? அந்த குழந்தை கவீனாம் பிரௌடானாம் அஜித கமனீய கவைதா, பிரௌட கவிஞர்களுக்கு எல்லாம் மேலே மனசை ஆகர்ஷிக்கிற கவியாக ஆகிவிட்டது. பிரௌட கவி என்றால் நல்ல புஷ்டியான காவிய சக்தி படைத்தவர். ரிதுமதியான பெண்ணை பிரௌடா என்பார்கள். தேகத்திலே வீரிய சக்தி மாதிரி வாக்கிலே உண்டானால் பிரௌடகவி. அதிலே கொஞ்சம் தான் தலை தூக்கத்தான் செய்யும். பிரௌடர்கள் பிரௌட் ஆக இடம் உண்டு. அப்போது பண்ணும் கவிதையில் புத்தி கிருத்திரிமம் ஜாஸ்தியாகிவிடும். ஹிருதயத்தை ஆகர்ஷிக்கிற உணர்ச்சி பாவங்கள் குறைந்துவிடும். சாக்ஷாத் பரதேவதையின் க்ஷீரத்தை பார்க்கடலாக பிரவகிக்கிறது. பயப்பாராவார பரிவகதி என்று இந்த சௌந்தரிய லகரியில் வந்த அநேக லகரிகளோடு பரம மதுரமான மாத்ருத்வ சாரமான க்ஷீர லகரியையும் சேர்த்து சொன்னாரே, அப்படிப்பட்ட க்ஷீரத்தை பானம் பண்ணின தமிழ் குழந்தை ஹிருதய வசீகரமான கமனீயமான என்று சொல்லியிருப்பதற்கு அதுதான் அர்த்தம். அப்படி மனசை தொட்டு ஆகர்ஷிக்கிற கவிதையைச் செய்யும் கவியாகி அதோடு கூட பிரௌட கவிஞர்களுக்குள்ள வாக்புஷ்டியும் பெற்று அவர்களுக்கு இடையே டிஸ்டிங்ஷன் பெற்று விளங்கிற்று என்கிறார். அந்த திராவிட சிசு தமிழ் குழந்தை அம்பாளின் ஞானப்பாலை சாப்பிட்டு நிஜமாகவே ஞான சம்பந்தராக ஆன நம்முடைய தேவார கர்த்தாவாகத்தான் இருக்கணும் என்று தோன்றலாம். ஞான சம்பந்த மூர்த்தியின் காலம் கிறிஸ்து சகாப்தம் பிறந்து அப்புறம் 7வது நூற்றாண்டு என்று தெரிகிறது. ஆச்சாரியாலோ கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தில் 6ஆம் நூற்றாண்டு கடைசியில் இருந்து 5ஆம் நூற்றாண்டின் முதல் கால்பாகம் வரை ஏறக்குறைய சொல்கிறேன் இருந்ததாக தெரிகிறது. 1000 வருஷத்திற்கு ஜாஸ்தி இடைவெளி ஆச்சாரியால் காலத்திற்கும் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் காலத்திற்கும் இருக்கும். சௌந்தரியலகரி பாஷ்யம் பண்ணினவர்கள் ஆச்சாரியால் வாழ்க்கையிலேயே அவர் குழந்தையாயிருந்தபோது அம்பாள் அவருக்கு க்ஷீரம் பிரசாதித்தாள் என்று ஒரு சம்பவம் இருப்பதை எடுத்துக்காட்டி, திராவிட சிசு என்று தம்மையேதான் அவர் மூணா மனுஷ்யர் மாதிரி கவிநயத்தோடு வினயத்தோடும் தான் நானாக்கும் ஞானப்பால் குடிச்சேன் என்காமல் தம்மையே யாரோ மூணா மனுஷ்யர் மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார் என்கிறார்கள். மலையாளம் என்று ஒரு பாஷையாக ஏற்பட்டு 1000 வருஷம்தான் ஆகிறது. அதற்கு முந்தி அங்கேயும் தமிழ்தான் பாஷை, அதுவும் திராவிட தேசம்தான். ஆகையால் ஆச்சாரியால் தம்மையே திராவிட சிசு என்று சொல்லிக்கொள்ள தாராளமாக இடமுண்டு. அது நமக்கும் மகா பெருமை. ஆனால் வினயத்தை சொன்னேனே, ஆச்சாரியாளின் விசேஷ குணம் அது என்று தெரியும். அப்படிப்பட்டவர் என்னதான் மூணாம் மனுஷராக சொல்லிக் கொண்டாலும் அப்போது கூட தம்மை பற்றி பிரௌட கவிகள் எல்லோருக்கும் மேற்பட்ட கமனீய கவியானதாக சொல்லிக் கொள்வாரா என்று கேள்வி கேட்கலாம். யோசித்துப் பார்த்தால் அதில் அனுசிதமில்லை. ஏனென்றால் இங்கே விஷயம் அம்பாளுடைய ஸ்தன்ய மகிமைதான். அது எப்பேற்பட்ட சக்தியோடு ஒருத்தருக்கு கவிபாடும் திறமை தருகிறது என்பதை சொல்லும்போது எல்லா கவிகளுக்கும் மேற்பட்ட ஸ்தானத்தில் ஒருத்தரை உட்கார்த்தி வைக்கிறது என்றும் பிரத்யக்ஷ உதாரணம் கொடுத்து சொல்வது யுக்தம்தானே. எங்கேயோ தள்ளி நிற்கிற என்னையும் கடாட்சி என்றவர் அப்படிப்பட்ட தன்னையும் கவி சார்வ பௌமராக அவளுடைய க்ஷீரம் ஒரு தூக்கியதாக சொன்னால்தானே அதன் உசத்தியும் தெரியும். திராவிட சிசு என்பதற்கு பலவிதமான கதைகள் பழைய நாள் வியாக்கியாதாக்களில் இருந்து இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் வரையில் பண்ணியும் முடிவு கண்டபாடாக இல்லை. நமக்கு வேண்டியது அந்த ஞானப்பாலுக்கான தாகந்தான். மற்றபடி அது திராவிட சிசு யாராக இருந்தாலும் அதனால் நமக்கொன்றும் லாபமுமில்லை நஷ்டமுமில்லை. நமக்கு கவிபாடும் திறமையெல்லாம் கூட வேண்டாம். ஞானத்திற்காகவே அந்த ஞானாம்பாளை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தால் போதும். கற்பில்
கல் போலான முழங்கால். கேசாதிபாதம் அம்பாளை வர்ணித்துக் கொண்டு போவதில் திருமேனி, இடுப்பு பிரதேசம் முதலானவற்றை கவி மரபுப்படி வர்ணித்து ஸ்லோகங்கள் பண்ணிக்கொண்டு பாதம் வரை கொண்டு போய் முடித்திருக்கிறார். காவிய நாயகியாக தலைவி என்று தமிழ் இலக்கியத்தில் சொல்கிறபடி இங்கேயெல்லாம் அம்பாள் தலைவனான சுவாமிக்கு ஒருபடி மேலேயே அவன் இவளுக்கு தவித்து வேண்டுகிற ஸ்தானத்தில் இருப்பதாக காட்டிக்கொண்டு போகிறார். அந்த காமேஸ்வரியை கொண்டு அவளிடம் இருந்தே புத்துயிர் பெற்ற காமன் ஈஸ்வரனை ஜெயித்ததாக சொல்லிக் கொண்டு போயிருக்கிறார். காவிய சம்பிரதாயம் என்கிற ரீதியில் சுத்தமான மனசோடு பார்த்து ரசித்துக் கொண்டு மேலே போகணும். அப்படியே நிஜமென்று எடுத்துக்கொள்ளாமலும் அதில் விஸ்தாரம் பண்ணாமலும் பக்தி இருந்தால், பணிவு இருந்தால் அப்படித்தான் பண்ண வரும். இத்தனை காலமாக சௌந்தர்யலஹரி பாராயணம் செய்தவர்கள் அப்படித்தான் செய்து வந்திருக்கிறார்கள். தன்னாலேயே அது அப்படித்தான் செய்ய வைத்திருக்கிறது. ஆனபடியால் நான் இப்படியாகப்பட்ட மனோபாவத்தோடு பாருங்கள் என்று உபதேசம் பண்ண வேண்டியது கூட இல்லை. கவி லட்சணம் என்பதற்காக இப்படி நாயகியை நாயகனுக்கு மேலே தூக்கி காட்டினாலும் ஆச்சாரிய லட்சணம் பதிக்கு அடங்கிய பதிவிரதையாக பத்னியை காட்டுவதே என்பதை ஆச்சாரியால் மறக்கவே இல்லை. அதனால் வர்ணனையில் அம்பாளுடைய முழங்காலை சொல்ல வேண்டி வருகிற போது ஸ்லோகம் 82 பத்யு பிரணதி கடினாபியாம் ஜானுபியாம் என்று போட்டிருக்கிறார். என்ன அர்த்தம் என்றால், யானை துதிக்கை மாதிரியும் பொன் வாழைத்தண்டு மாதிரியும் பரம மிருதுவாக இருக்கும் அம்பாளுடைய காலிலே இந்த முழங்கால் முட்டி மட்டும் ஒரே கெட்டியாக இருக்கிறது. யாருக்கும் அப்படித்தானே இருக்கும். அதனால் அவளுக்கும் அப்படி இருக்கிறது என்று விட்டுவிட்டால் கவிக்கு அழகு இல்லை. அதனால் கவியாக அதற்கு ஒரு காரணம் கல்பிக்கும் போது தர்மாச்சாரியராக பாடியிருக்கிறார்.